எரி பெரிய பொண்ணு கீதா ராணி பஸ் வந்துடுச்சு வாங்க. வாங்கடி வாங்க, இந்த பஸ் என்னன்னு வச்சுக்க ஃப்ரீ தர்ஷன் போய் இறக்கி விட்டுறோம், சீக்கிரம் வாங்க. சரிக்கா நம்ம ஏறலாம் வாங்க. வாங்கடி வாங்கடி. உட்காரத்துக்கு இடம் கிடைக்குமா? ஒரே கூட்டமா இருக்கு தெரியே. அக்கா 2 நிமிஷத்துல போயிடும்க்கா இந்த ட்ரெயின் இருக்க இடத்துக்கு. நின்னே போயிடலாம், ஏறி ஏறு. உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது, எல்லாரும் பார்த்து வாங்கடி. ஸ்ரீனிவாசா கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாரும் நல்லா இருக்கணும், பசங்களாம் நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் ஐயா. எல்லாரோட தொழிலும் நல்லா வளரணும், நல்லா லாபம் கடணும் ஐயா. உன்னை காண கண்கோடி வேண்டும் ஐயா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏடி சாமி எவ்வளோ நகை போட்டிருக்கு பாரு. ஆமாண்டி ஆமாண்டி, எப்பயுமே இவ்வளோ நகை போட்டு தாண்டி இருக்கிறாரு. வைரமும் தங்கமும் டைமண்டும் வைரமும் ஒன்று தாண்டி. ஆமாண்டி எவ்வளோ நகை போட்டிருக்காருல்ல, சூப்பராக இருக்காரு. பார்த்துக்கினே இருக்கலாமான்னு இருக்கடி ஒரு. ஏய் கும்பல் சாமி கும்பிடுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்த வச்சல கோவிந்தா, பகவத பிரிய கோவிந்தா. சாமி நல்லா பார்த்தேன் இந்த வாட்டி தான். ஆமா நல்லா கிட்ட தெரிஞ்சார்லக்கா. இத்தனை நாள் ரொம்ப தூரமா தீவாரு, இந்த வாட்டி நல்லா கிட்ட பார்த்துருக்கோம் அவரை. நான் கூட ஃப்ரீ தர்ஷனில் போகிறோமே, எத்தனை நாள் 3 நாள் ஆகுமோ 4 நாள் ஆகுமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, காலையில் ஒரு 10-11 மணிக்கெலாம் நிற்க ஆரம்பித்தோம். சாயங்காலம் 4 மணிக்கெலாம் பார்த்து முடிச்சிட்டோம் சாமியை. இவ்வளோ சீக்கிரமாக பார்ப்போம்னு நினைக்கவே இல்லடியம்மா நான். அதான் எல்லாரையும் ஜர்கண்டி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்க வைக்க மாட்டேங்கிறாங்களே. போங்க 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 அப்படி தள்ளி விட்டுனே இருக்கிறாங்க. ஆமாக்கா அந்த மாதிரி தள்ளினே தான் எல்லாரும் பார்க்க முடியும். எவ்வளோ கூட்டம் வருது, கொஞ்சம் நெஞ்ச பேராக வராங்க, லட்சக்கணக்கில் வராங்களா ஒரு நாளைக்கு. எல்லாரும் சாமி பார்க்கணும்ல, அதான் லைனில் போகும்போது அப்படி பார்த்துக்கினே போயிடணும். சாமிக்கு நேராக நின்று தான் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது, டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க போங்க போங்கன்னு. நம்ம லைனில் நிற்கும் போது அப்படியே பார்த்துனே போயிட்டேன்னு வச்சுக்க, நல்லா பார்க்கலாம் சாமியை. அம்மா என்ன கூட்டம், தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளுறாங்கம்மா. ஆமாம் நம்ம நடக்க தேவையில்ல, நம்மள அவங்களே எடுத்துட்டு வந்து சாமி காமிச்சு எடுத்துட்டு போய் வெளில விட்டுறாங்க. அது ஒரு நிமிஷம் சாமி பார்த்தாலும் எவ்வளோ திருப்தியாக இருக்குல்ல. இவரை பார்க்கறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆமாக்கா நான் போய் லட்டு வாங்கி வந்துடுறேன். சரிடி லட்டு வாங்கிக்கினேன், அப்படியே போயிட்டு அந்த வராக பெருமாளை பார்த்துட்டு பஸ் ஏற வேண்டியது தான். எக்கோ இன்னும் நம்ம சாப்பிடவே இல்லையாக்கா? இந்த லைனில் வரும்போது தான் உப்புமா கொடுத்தாங்களேடியே, போதாது உனக்கு? இது பத்தலக்கா, பசி எடுக்குதுக்கா. இந்த பாரு இந்த சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நிற்கிறோம்ல, இது பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்குல்ல, பக்கத்துலேயே வந்து அன்னதான குளம் எவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காங்க. எவ்வளோ லட்சக்கணக்கு பேர் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு முதல்ல வராக பெருமாளை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அந்த அன்னதான கூட்டத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே வராக கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பற்றி, அது பக்கத்துலேயே வந்து பஸ்லாம் நிற்குது, நம்ம ஊர் கிளம்பிடலாம். சரி பெரிய நீ போய் லட்டு வாங்கி வந்துரு. அப்படியே ஊதுவத்தி காலண்டெலாம் சொன்னாங்க பாரு பசங்க, அதில் வாங்கி வந்துரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சாமி பார்த்துட்டோம், இப்போ வந்து சாப்பிட்டு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். நம்ம வந்து ஊரில் வந்து பார்க்கலாமா? ஆமாம் அவங்க நம்ம கூடயே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க பெருமாளை பக்கத்துக்கு. நல்லா தரிசனம் கிடைச்சதா உங்களுக்கு? சரி நான் போய் லட்டு வாங்கி வந்துடுறேன். ஆமாம் கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்க போனால் எப்படி, இந்த லட்டுக்காகவே தான் அங்கேருந்து வரோம். எங்கள் கூட பயணம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரிக்கா நம்ம வீட்டில் போய் உங்ககிட்ட பேசலாம். இந்த வீட்டுக்கு போய்ட்டு கார்த்திகை தீபம் வர கும்பிடணும், அதனால தான் அவசர அவசரமாக வீட்டுக்கு போகிறோம். இன்னொரு நாளைக்கு வந்து பாபநாசம்லாம் சுற்றி பார்க்கலாம். ஆமாம் அங்கேயே நல்லா சுற்றி மேல் திருப்பதியில் இருக்குது பாபநாசம். ஒரு 6 இடம் இருக்குது, ஆகாச கங்கை, அந்த சிலா தோரணம், அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து டைம் ஆச்சு, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கார்த்திகை தீபம் கும்பிடணும். வாங்க போகலாமா?